ஜூனியர் 6ல இந்த வாரம் ப்ரீ ஃபைனல் செலிப்ரேஷன்ஸ் நடந்தது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டா இந்த வாரம் நம்ம மீசையும் முறுக்கு ஹிப்ஹாப் தமிழா வந்துட்டு வந்திருந்தாரு. சோ நம்ம பூவையார் வந்துட்டு நம்ம ஹிப்ஹாப் தமிழாவுக்காக ஒரு ரீமிக்ஸ் சாங், அதாவது அவரோட இசையில அவரே பாடின அந்த ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படிங்கிற பாடலுக்கு ஒரு செம்மையான ரீமிக்ஸை வந்துட்டு ரெடி பண்ணி நம்ம பூவையார் வந்துட்டு அவருடைய பெர்மிஷனோட பாடி காட்டியிருந்தாரு. சோ இந்த பாடலை அவர் பாடி முடிச்சதுமே வந்துட்டு நம்ம பூவையாருக்கு வந்துட்டு நம்ம ஹிப்ஹாப் ஆதி வந்துட்டு நீயும் நானும் சேர்ந்து வந்துட்டு ஒரு ஆக்ட் பண்ணலாமா, அதாவது ஒரு மூவில நடிக்கலாமா அப்படின்னு நம்ம பூவையார்கிட்ட வந்துட்டு ஒரு பெர்மிஷன் கேட்டிருந்தாரு. சோ அடுத்ததா வந்துட்டு நம்ம பூவையாரும் நம்ம ஹிப்ஹாப் ஆதி 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து அந்த குச்சி குல்ஃபி அப்படிங்கிற பாடலை வந்துட்டு ஒரிஜினல் சாங் வந்து பாடியிருந்தாங்க. சோ இதுவும் வந்துட்டு ரொம்பவே என்ஜாய்மெண்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம அரங்கமே வந்துட்டு இந்த பாடலுக்கு வந்துட்டு எழுதுன டான்ஸ் அந்த மாதிரியா நம்ம மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஜாலியா வந்துட்டு இந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதை வந்துட்டு நம்ம ஹிப்ஹாப் தமிழா வந்துட்டு இன்னொரு சர்ப்ரைஸ வந்துட்டு நம்ம பூவையாருக்கு கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, பூவையாரும் நம்ம ஹிப்ஹாப் ஆதி 2 பேருமே சேர்ந்து அவருடைய ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பத்துல வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போறதா நம்ம ஹிப்ஹாப் ஆதி வந்துட்டு பூவையாருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. சோ இந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்துக்கு வந்துட்டு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா நம்ம பிரியங்கா அக்கா தான். சோ அவங்க வந்துட்டு ஜாலியா நீ வந்துட்டு முதல்ல ரீமிக்ஸ் பாடுவ, அப்புறம் அவரோட ஒரிஜினல் சாங் சேர்ந்து பாடுவ, அதுக்கப்புறம் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்ப அதானே அப்படின்னு நம்ம பிரியங்கா அக்கா வந்துட்டு ரொம்பவே ஜாலியா ஃபன்னா சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம பூவையாருக்கு வந்துட்டு ரியலாவே நடந்துருச்சு. சோ இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு நம்ம சூப்பர் சிங்கர்ல நிறைய வாட்டி நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி சார்லி சாப்ளின் 2 படத்துல இருந்து அந்த அவங்களுடைய டீம் வந்துட்டு இந்த ஷோக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. சோ அப்பயும் வந்துட்டு நம்ம பூவையார் வந்துட்டு நீ நல்லா பாடி அப்படியே ஆக்டர் ஆயிடுவ, சோ பூவையாருக்கு வந்துட்டு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கறதா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படின்னு நம்ம அந்த டீம் கிட்ட சொல்ல அவங்கதான் வந்துட்டு பூவையாருக்கு படங்களை நடிக்க வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியா பூவையாரோட இந்த மாதிரியான ஒரு வெள்ளித்திரை வெற்றிக்கு வந்துட்டு நம்ம பிரியங்காக்காவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா கண்டிப்பா யாராலையும் நோ சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம பூவையாரே வந்துட்டு நிறைய தடவை வந்துட்டு மனம் திறந்து சொல்லியிருக்காரு. சோ பிரியங்கா அக்காவை கலாய்ச்சி தான் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு பெரிய ஆளா ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு பிரியங்கா அக்கா வந்துட்டு நம்ம பூவையாரோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலா இருக்கிறாங்க. சோ கண்டிப்பா நம்ம பூவையாருக்கும் பிரியங்கா அக்காவுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பூவையார் அண்ட் நம்ம பிரியங்கா அக்கா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச பிடிக்காத விஷயம் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.